வெல்கம் டு அவர் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸோட பின்பகுதி மடிப்புக்காக ஒரு 1/4 இன்ச்சு ஃபஸ்ட்டு சின்னதாக மடிச்சுக்கிட்டு பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இல்லை ஒரு கைடு அளவுக்கு மடிச்சு அடிச்சுக்கிறோம். அடுத்தது ஒரு 1.5 இன்ச்சுக்கு மடித்து தையல் போட்டுகிட்டே வரோம். ப்ளவுஸோட ஷோல்டர் பகுதியிலிருந்து சென்ட்ரு இப்படி பிடிச்சாவே வரும். இதில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சில் அப்படியே வர 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 கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு மேலே ஒரு கிராஸாக வந்துடணும். 1/4 இன்ச்சில் ஆரம்பித்து அப்படியே லைட்டாக கம்மி பண்ணி மேலே வந்துடணும். இதில் ஸ்டார்ட் பண்ணும்போது டாப் அடித்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தையல் பிரியாமல் இருக்கும். இப்போ ப்ளவுஸோட பின்பகுதியில் அவ்வளோதான் முடிஞ்சுது. ப்ளவுஸோட முன்பகுதியில் எப்படி டாட் பிடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது ப்ளவுஸோட முன்பகுதியில் ஃபஸ்ட்டு இந்த டாட் பார்க்கலாம். இந்த டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஷோல்டரில் சென்டர் பீஸை இந்த அளவுக்கு கிராஸாக கொண்டு போங்க. சென்டராக பார்த்து ப்ளவுஸோடைய சென்டரை இதிலிருந்து கிராஸாக, அதாவது ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி மேலே ஒரு மார்க். இப்போ அதாவது இப்படி இந்த சென்டர் பிடிச்சி இப்படிங்காட அடிக்கலாம். அப்படி சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டரும் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே இருந்து கிராஸாக ஒரு 1.5 இன்ச் தள்ளி அப்படியே மார்க்கு. அதே மாதிரி இந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் கழுத்து பகுதியிலிருந்து கீழே பட்டி பகுதி, அதாவது கொக்கி பகுதி வி பகுதின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதையும் கழுத்து பகுதியிலிருந்து இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஓரளவு ஜாயின் பண்ணி சென்ட்ரல் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு வர 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 அப்படியே கம்மி பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 2.5 இன்ச்சு அளவு தள்ளி தையல் போடுங்க. சென்ட்ரல் இருந்து 1/4 இன்ச்சில் ஆரம்பித்து தள்ளி அப்படியே கம்மி பண்ணி ஒரு 2.5 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்குங்க. இப்போ இந்த 2 டாட்டும் இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி பிடிச்சிட்டு, அதாவது ஆம்கோல் ஒரு டாட் வரும் பார்த்தீங்களா, இந்த டாட் வரும் பார்த்தீங்களா, இது எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த ஆம்கோலில் இந்த டாட் வரும் பார்த்தீங்களா, இந்த டாட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த 2 நம்ம எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் 2 டாட்டு, இது 2ஐயும் பிடிச்சாவே அந்த டாட் வந்துடும்.
3 முக்கோண ஷேப்பில் இருக்கா பாருங்கள். இருக்கும். அதையும் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு கழுத்து பக்கம் இப்போ இந்த பக்கம் அடிச்சிட்டோமா, கழுத்தை பாருங்கள், வச்சு பாருங்கள், வச்சு பார்த்துட்டு இதை இந்த ஃபோல்டில் பண்ணுங்கள். சென்டரில் இருந்து இந்த ஃபோல்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி பி பக்கம் இதிலிருந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா எங்கே சென்டர் வருதோ அந்த சென்டரில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு வர 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 அப்படியே கம்மி பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஒரு 2.5 இன்ச்சு தள்ளி அப்படியே மார்க் பண்ணி தேல் போட்டுருங்க. அதில் என்ன பண்ணுமோ அதே தான் இதில் அந்த 2 டாட் பிடிச்சா வரும் பார்த்தீங்களா, அந்த டாட்டு ஃப்ரெண்டில் கப் ஷேப் வச்சாச்சு. இப்போ இது 2 கரெக்டாக இருக்கிறதான்னு 2ஐயும் எடுத்து அளந்து பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தாலும் அதை நீங்கள் வெட்டிக்கலாம் பார்த்துட்டு. 2 முடிச்சாச்சு. அடுத்தது பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது உள்ளுக்குள்ளே வர மற்ற பீஸு ஸ்டிப்பாக வரக்காக, பட்டி வந்து மொத்தமாக வரக்காக. அடி பார்த்தீங்கன்னா லைனிங் பீஸ் வச்சுருக்கேன், மேலே ப்ளவுஸோட மெயின் பீஸ் வச்சுருக்கேன். இப்போ பட்டி எப்படி அடிக்கலான்னு பார்க்கலாம். நம்ம விட்ருக்கோம் பார்த்தீங்களா 1/4 இன்ச்சு உள்ள தையலுக்காக. ஒரு பட்டி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பட்டி, இது ஒரு பட்டி. இது வந்து முன்பாகம், அதாவது பட்டியோட கொக்கு பீஸுக்கிட்ட வர்றது. இது மேல் நோக்கி வச்சுருக்கோம். இந்த பகுதியை கீழ் நோக்கி வச்சுருக்கோம், அதாவது இப்படி. இதையும் ஒரு 1/4 இன்ச்சு. இது மெயின் பீஸ், இது லைனிங் பீஸ். ஸ்டிப்பாக இருக்கிறக்காக, பட்டி மொத்தமாக இருக்கிறக்காக. பீஸ் அடிப்போம் தெரியுதா? இது அப்படியே மடக்கி படிமான தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த லைனிங் பீஸை வெட்டிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பட்டியை அதே மாதிரி இப்படி திருப்பி விட்டு கீறி விட்டு அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பி இதுக்கும் அப்படியே ஒரு படிமான தையல். எக்ஸ்ட்ரா பீஸை வெட்டிக்கலாம். பட்டி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் பகுதியில் எப்படி பட்டி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீஸை பார்த்துக்குங்க. இது மெயின் பீஸு, இது உள்ளே வர லைனிங் பீஸு. அப்போ மெயின் பீஸும் வச்சு ஜாயின் பண்ணணும். நல்ல பக்கம் வைக்கணும் பட்டியில்.
ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தையல் போட்டே வாங்க. இந்த பகுதி வருது பார்த்தீங்களா, இது உள்நோக்கி மடிச்சுக்குங்க. இந்த டாட்டில் நம்ம பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு, சில பேர் 1.25 இன்ச்சு விட்ருப்பாங்க. அதை வந்து உள்நோக்கி மடிச்சுக்குங்க. ரெண்டு ஸ்டிச்சு போட்டுக்குங்க. இந்த ஃப்ரண்ட் தட்டு வந்து வி பகுதி பக்கம். இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம இது அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தான் வெட்டணும். டேப்பு இன்ச்சு டேப் வச்சு வெட்டலாம். அளவு ப்ளவுஸ் வச்சு தான் இது வெட்டணும். அதாவது 1/4 இன்ச்சு தையலுக்காக, 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு தையலுக்காக கீழே விட்டுட்டு வச்சு பார்க்கணும் கரெக்டாக இருக்கா. அவங்க கேட்ட இறக்கம் வைக்கிறதுல தப்பு இல்லை. ஃப்ரண்ட் பீஸில் எப்படி பட்டி ஜாயின் பண்ணுறதுன்னு அடுத்த பட்டி. ஃபஸ்ட்டு ஒரு பட்டி ஜாயின் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் பகுதியில் வச்சு ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பகுதியை வச்சு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து மெயின் பீஸு, இது லைனிங் பீஸு, இது நல்ல பக்கம். அதேமாரி ஃப்ரண்ட் பகுதியில் நல்ல பக்கமும் வச்சு பட்டி ஜாயின் பண்ணணும். அதாவது இது கொக்கி பகுதியிலிருந்து பட்டியை வச்சு ஜாயின் பண்ணணும். இந்த சென்டர் டாட் இருக்குது பார்த்தீங்களா, இது உள்நோக்கி மடிக்க சொன்ன பார்த்தீங்களா. அந்த வீடியோவில் உள்ளே இருக்கிறனால என்னால் காமிக்க முடியல, இது மேலே இருக்கிறனால காமிக்கிற பார்த்தீங்களா. இது இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே முக்கோண ஷேப்பில் லைட்டாக ஒரு லைட்டாக அப்படி முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ஒரு தையல். அதில் 2 ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணி பார்க்கணும் ரெண்டும் கரெக்டாக ஈவனாக இருக்கா அப்படின்னு. இந்த டாட் ஈவனாக இருக்கா, பட்டி டாட்டும் இதுவும் ஈவனாக இருக்குது, கரெக்டாக இருக்குது.